நமஸ்காரம் நண்பர்களே. இன்றைய செய்தி உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தப் போகிறது. பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் புனித நீராடி வரும் நிலையில் அந்த நீரில் மலக்குடல் பாக்டீரியாக்கள் மிதப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளா இந்து மதத்தின் மிகப்பெரிய திருவிழாவாகும். கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆறுகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் 50 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் புனித நீராட வருகை தருகின்றனர். ஆனால் இப்போது வெளியான இந்த அதிர்ச்சி தகவல் பக்தர்களின் உடல்நலனை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஃபேச்சல் கோலிஃபார்ம் எனும் மலக்குடல் பாக்டீரியா அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளது. பாதுகாப்பான அளவான 2500 யூனிட்களை விட பல மடங்கு அதிகம். கழிவுநீர் நேரடியாக ஆற்றில் கலப்பதே முக்கிய காரணம். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பல இடங்களில் ஆய்வு மேற்கொண்டது. திரிவேணி சங்கமம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் மாசுபாடு கண்டறியப்பட்டது. நீரின் தரம் குளிப்பதற்கு ஏற்றதல்ல என முடிவு. வயிற்றுப்போக்கு, சுவாச நோய்கள், தோல் நோய்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு அதிக ஆபத்து. தேசிய பசுமை தீர்ப்பாயம் தலையீடு. உத்தரப்பிரதேச மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் கோரல். பிப்ரவரி 19ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவு. கும்பமேளா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. முன்பெல்லாம் கங்கை நீர் தூய்மையாக இருந்தது. தற்போதைய நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள் காரணமாக மாசுபாடு, பக்தர்களின் நம்பிக்கைக்கும் சுகாதாரத்திற்கும் இடையேயான முரண்பாடு. பக்தர்களின் பாதுகாப்பு முக்கியம். அரசு உடனடி நடவடிக்கை தேவை. கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைகளை மேம்படுத்த வேண்டும். மக்கள் விழிப்புணர்வு அவசியம். நண்பர்களே, இந்த விஷயத்தில் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற முக்கிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.